எங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் உம்மை உயர்த்துகிறோம். கடன் பிரச்சனைகளை காட்டிலும் உம்மை உயர்த்துகிறோம். ஓ நன்றி. புயல்களை காட்டிலும் உம்மை உயர்த்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. இப்பொழுது இந்த அடுத்த பாடல், அசாத்தியங்கள் சாத்தியம். உங்க வாழ்க்கையில எது நடக்க முடியாது, இந்த காரியம் நடக்கவே முடியாது என்பது போல ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். விசுவாசத்தோடு பாடுவோம். தேவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை விசுவாசிக்கிற நமக்கும் கூடாத காரியம் ஒன்றுமே. எனவே விசுவாசத்தோடு இந்த அடுத்த பாடலை I
ஸ்தோத்தரிக்கிறோம். சத்துரு இப்பொழுதே வெட்கப்பட்டு போகிறார், அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தரித்திரங்கள் இப்பொழுதே நீங்குகிறது, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா, இந்த நீதிசையில ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் மகிமைப்படுகிற நேரம் இது. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எஞ்சி இருக்கிற இந்த ஆராதனை வேளையை உம்முடைய கரத்துக்குள்ள, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உங்க வார்த்தைக்காய் வாஞ்சிக்கிறோம். நீர் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ, எங்கள் இருதயத்தை, வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை இப்பொழுதே ஆயத்தப்படுத்துவீராக. அந்த விதைக்கப்படுகிற வசனங்கள் 100 30 அல்ல, 60 அல்ல, 100 மடங்கு பலனை கொடுக்க போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த வார்த்தையை வாசித்து காணிக்கைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய நேரம், கர்த்தருக்கு ஆஃபரிங் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், மிக மிக முக்கியமான ஒரு நேரம். ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்துல கற்களை ஒன்று எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை கட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவனும் இறங்குகிறவனுமா இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்னார். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அப்பொழுது யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அந்த ஊருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. இப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்திற்கு கூட திரும்பி வர பண்ணுவார், ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல தூணாக நிறுத்தின அந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனம் பண்ணி கொண்டான். பாருங்க, இது ஒரு அருமையான ஒரு பகுதி. எனக்கு விளக்க நேரம் இல்லை, பட் ஐ கேன் குயிக்கா அதோட இதை நான் சொல்லிடுறேன். இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனாய கர்த்தர் யாக்கோப்புக்கு தரிசனத்துல காண்பிக்கிறாரு, நான் என்ன செய்ய போறேன் என்று சொல்லி. இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன், ஒன்ன வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அது காட்டுறது மாத்திரமல்ல, அவனுக்கு இந்த இடத்தினுடைய மகிமையை கொடுக்கிறாரு, காண்பிக்கிறாரு. அந்த ஊருக்கு லூஸ்ன்னு ஒரு பேரு, ஆனா அவன் பெத்தேல்னு அதை மாத்துறாரு யாக்கோபு. பெத்தேல்ன்ற அந்த இடத்துக்கு, பெத்தேல்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா, அர்த்தம் என்னன்னா அப்பத்தின் வீடுன்ற அர்த்தம். இட்ஸ் a bread of house. It's a bread that you see, that you eat, that you like every day. அப்பத்தின் வீடாக மாத்துறாரு. அவனுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா
அவன் தன்னிட்ட இருந்து அந்த ஆயிலை எடுத்து அந்த கல்லின் மேல ஊற்றி அங்க ஒரு ஆல்டர் பில்ட் பண்றாரு. இந்த இடம் ஒரு பரிசுத்தமான ஒரு இடம், இந்த இடம் தேவனுக்கு பிரியமான ஒரு இடம், இந்த இடம் தேவன் வாசம் செய்கிற ஒரு இடம் சொல்லி பாருங்க. அப்படி பண்றதுனால அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன சொல்றான்னு பாருங்க, பொருத்தனை பண்றதை பாருங்க. எனக்கு ஆண்டவர் உண்ண உணவும் உடுக்க உடையும் ஆகாரமும் நான் போகிற இந்த வெளிநாட்டில் கொடுத்தார் என்றால் நான் அவருக்கு தசம பாகத்தை செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை எல்லாம் பண்றான். இதை பாருங்க, இட்ஸ் மீனிங் ஆஃப் சரண்டரிங் himself. அவன்கிட்ட இருந்தது அந்த ஆயில் மாத்திரம்தான். ஆயிலும் கொஞ்சம் ஃபுட் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆயில் is represents an anointing, the Holy Spirit. He poured out that oil on the stone. That means he is anointing that place. He is making that place as a holy place where God dwells in that place. Where God dwells in that place. கர்த்தர் ஒரு வாசம் செய்கிற இடமாக அந்த இடத்தை ஆயத்தம் பண்றார். It's a very important. That's what I always say, that offering is not a traditional thing. ஏதோ காணிக்க பை வரும் பொழுது அப்படி போடுறது அப்படி கிடையாது. நம்ம அதை உணர்ந்து செய்யும் பொழுது, உண்மையாகவே அதை உணர்ந்து செய்யும் பொழுது கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறார். Worshipping is kind of worship the Lord with the rising up your hands and singing a good song and music and everything. But when it comes to the offering, you're surrendering yourself to the Lord, right? Whether it's a time or a money or effort, whatever that you do, you're surrendering yourself to the Lord. That is what he's doing here. Lord, I surrender myself. When you bring me back, I will give everything to you. அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்றாரு. ஸோ இந்த வேலையில நம்ம ஆஃபரிங் நீங்க கொடுக்குற இந்த வேலையில ஒரு விசையாய் நீங்க ஆன்லைன்ல கொடுக்கலாம் அல்லது கேஷா கொடுக்கலாம். இன் வாட் எவர் வே வி ஜஸ்ட் லிஃப்ட் அப் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்ல தேவனா இருக்கிறீர், நீ ரொம்ப அருமையான தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில நீ மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர். எப்படியாக யாக்கோபோட வாழ்க்கையில நீங்க செய்ததை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அதை குறித்து ஆச்சரியப்படுகிறதோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்கிற காரியத்தை குறித்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த பகுதியிலிருந்து நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம் ஆச்சா. ஆண்டவரே, இந்த ஆஃபரிங்க, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இது ஒரு சின்ன காணிக்கையா இருக்கலாம், ஆனா அந்த சின்ன காணிக்கையை நீங்க வெறுத்து தள்ளல சுவாமி. அதை கையில எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நன்றி செலுத்தி ஆண்டவரே அதை 5000 பேருக்கு போஷிக்கும்படியா நீங்க செய்தீங்க ராஜா. அப்படியாக இந்த காணிக்கை நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் ஆண்டவரே உடைய நாமத்தை இந்த டென்வர் பகுதியில நீங்க கட்டும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய ராஜ்யத்துக்கு இது பயன்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய ராஜ்யத்துல அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்துல கொண்டு வருவதற்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆஃபரிங்கா இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய அன்பின் கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பகுதியை நம்ம வாசித்து கன்ஃபஸ் பண்ணி நம்ம ஆஃபரிங் பாடல் பாடும் பொழுது ஆஃபரிங் நம்ம செலுத்தலாம். நாங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்திலும் செழிப்போம். விசுவாசத்துடன் விதைக்கிறோம், சந்தோஷத்துடன் அறுவடை செய்வோம். நாங்கள் எல்லா தேவைகளுக்கு நிறைவாகவும் ஒவ்வொரு கடனை அடைக்கவும் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவன் எங்களுக்கு போதுமானதை விட அதிகமாக கொடுக்கிறார். நாங்கள் குறைவில்லாமல் நிறைந்து வழிந்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இப்பொழுது பாடல் பாடும் பொழுது காணிக்கையினால நம்ம தேவனை
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த மத்தியான வேலையில? Amen. கர்த்தர் நல்லவர். Lord is good. Amen. That's a series that we are looking into that for the last 4 weeks, and I'm going to continue today as well. Before we do that, we have a couple of announcements. இன்னைக்கு ஆக்சுவலாக கம்யூனியன் சர்வீஸ் நடக்க வேண்டியிருந்தது, பட் டியூ டு சம் கொஞ்சம் லாஜிஸ்டிக் இஷ்யூஸ்னால வி போஸ்ட்பான் த கம்யூனியன் சர்வீஸ் டு நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் சண்டே. ஸோ அது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஸோ அடுத்த வாரம் நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும், டிசம்பர் மாதத்தினுடைய கம்யூனியன் சர்வீஸ். அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு கப்புள் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட். கிறிஸ்மஸ் கேரலிங் எத்தனை பேர் அதை போகணுன்னு விரும்புகிறீங்க? ஏமேன். அது வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அதுக்குரியதான காரியங்களை பிரதர் சுனில் அண்ட் டீம் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, அதற்கப்புறம் உள்ள ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 19th and 20th அந்த ஃப்ரைடேயும் அந்த சாட்டர்டேயும் இருக்குது. ஸோ அதற்காண்டி நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் உங்களால் கலந்து கொள்ள முடியாத ஒரு தருணம் இருக்குமாயின் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த தடவை அநேக இந்து சகோதரர்கள் வீட்டுக்கு நம்ம போகலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் மற்ற மதத்தினர்களுடைய வீடுகளுக்கும் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஒரு சில அடிக்கடி வர முடியாதவர்கள், நம்ம சபைக்கு அடிக்கடி வர முடியாதவர்கள், அவருடைய வீடுகளுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதற்குரியான காரியங்களை நீங்கள் ஜெபித்துக் கொள்ள முடியாத தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன், அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் கிறிஸ்மஸ் யூத் சர்வீஸ் அது வந்து இந்த வருகிற டிசம்பர் 21 சண்டே இதே நேரத்தில் இங்கே நடைபெறும். சண்டே 4:30 சர்வீஸ், ரெகுலர் சர்வீஸில் youth will do the entire service. After the worship, they will take over the service and they will do the skit and drama and songs and everything to glorify Jesus. Our purpose is to glorify Jesus through our children's life, through our children's voice, through our children's talents. So அதனால கலந்து கொள்ளுங்க. நிறைய குடும்பங்களை அழைச்சிட்டு வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு வாங்க. I think we have a food also we serve on that day because of the youth program and the outreach program. So the food will be available. So bring your friends, bring your non-Christian friends, and and that's going to be an amazing Sunday. So அதற்காகவும் அன்பாய் ஜெபித்துக் கொள்ள முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கப்புறமா கிறிஸ்மஸ் சர்வீஸ் December 25th. We have a Christmas service at 10:30 10:30 மணி அளவில் மார்னிங்கில் இந்த இடத்துல வந்து நடைபெறும். பாஸ்டர் அன்னைக்கு லீவு, ஒரு 11 மணிக்கு வரேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் 10:30க்கு கரெக்டாக வந்துடுங்க. ஏன்னா கர்த்தருடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒரு நேரம். நாட் அ ட்ரெடிஷன், பட் திங்க் அபவுட் த லார்ட் ஜீசஸ், ரைட்? எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கு, எவ்வளோ ஒரு நாத்தம் பிடிச்ச சகதியில் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி ஆவிக்குரிய மரணத்தில் இருந்த நம்மளை அப்படியே அவர் விட்டுடலை. நமக்காக நம்ம ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் உயிர் வாழ்ந்தாலும் சரி, உங்களுக்காகவே கூட அவர் அனுப்பிச்சிருப்பார். ஆனால் இன்னைக்கு நமக்காக அவ்வளோ பேர்களுக்கும் 8 பில்லியன் பீப்புள் வாழுகிற இந்த தேசத்தில், இந்த என்டையர் வேர்ல்டில், இந்த பூமியில் அவ்வளோ பேருக்குமாய் அவரை வந்து தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக விலைக்கிறையனாக ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை ருசி பார்த்துட்டு இருக்கிறோன்னா அதற்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? ஸோ அவருடைய பிறப்பை நம்ம வந்து கொண்டாடும்படியாக, அதை நினைவு கூறும்படியாக, because Christmas is a miracle. Christmas is not a gift alone. Christmas is a miracle. It's a season of miracle. Thanksgiving, we celebrated Thanksgiving a couple of weeks ago. We glorify God with our testimony. We glorify God with our all the good things that He has done in our life the entire year, right? And after that, after Thanksgiving, is a season of miracle. Because when you give thanks in the midst of storm, in the midst of difficult situation, நீங்க வந்து புயலின் நடுவுலையும் பிரச்சனைகள் நடுவுலையும்
கர்த்தரை உயர்த்தி நன்றி செலுத்தும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடைபெறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா this is a season of miracle. This is a season of miracle for everybody's life. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும், என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் this is a season of miracle. I know you all will get a gift. You all will get all kinds of goodie things. You know, the best gift your parents may buy or your friends may buy for you or whatever those things are, right? But apart from that, it's a season of miracle. You know, our God is a good God. He's doing the good things. He's doing the great things. And He is going to do the greater things. So expect the greater things in this season. Don't just pass by, oh, this is another Christmas, oh, another jingle bells, another time of celebration, another time of dinner, another time of get together. Yeah, that all is good. But believe, expect the great things from the Lord. Don't just pass by. ஏன்னா நம்ம அந்த பைபிள் ஸ்டடியில கூட பார்த்தோம் இல்லைங்களா, பர்த்திமை என்ற குருடன் அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த தெருவில் போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே என் மேல இரக்கமாயிரும், ஓ son of David, mercy on me Lord, mercy on me Lord அப்படின்னு கூப்பிட்ட மாத்திரத்துல ஆண்டவர் அந்த இடத்துல நின்று அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார் இல்லைங்களா. அதே மாதிரிதான் Pastor, every Christmas it goes like this, you know, the dinner and family get together and we gather and all kinds of things. But you know what? This Christmas is different. Expect the good things from the Lord. Amen. Expect the great things from the Lord. Amen. Expect the mighty things from the Lord. Amen. Impossibility நீங்க விசுவாசிங்க. அதனால தான் நீங்க பாடணும், கூடுமே எல்லாம் கூடும், என்னையா கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரால. என் ஆண்டவரை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமே கிடையாது. அவரால எல்லாம் கூடும். நீங்க லிமிட் வச்சாதான் உண்டு. நீங்க ஆண்டவரே எனக்கு இவ்வளவு போதும் நீங்க சொன்னாதான் உண்டு. நீங்க கேள்விப்பட்டிருக்க இல்லையா, பழைய ஏற்பாட்டுல எலைஷான்ற தீர்க்கதரிசியானவன் அவனிடத்துல வர்றாங்க. ஒரு விதவையும் ஒரு ப்ராஃபட் இறந்துட்டாரு, அந்த மனைவியும் அவங்களுடைய பிள்ளைகளும் வர்றாங்க. ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க, என்னுடைய கணவன் கடன் வாங்கிட்டான், இப்ப கடன்காரெல்லாம் என்னை நெருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எலெக்ஷாட்ட அவங்க கதறாங்க. அதுக்கு எலெக்ஷா என்ன சொல்றாரு? ஒரு இடத்துல என்ன இருக்கு? What do you have? ஒரு இடத்துல என்ன இருக்கு? It's very truth. What is in your hand? ஐயா, என்கிட்ட கொஞ்சம் ஆயில் இருக்கியா அப்படின்னு சொல்றா. ஓகே, எல்லா பாத்திரத்தையும் வாங்கு, ஊர்ல உள்ள அவ்வளவு எம்டி வெசல்ஸையும் வாங்கு, எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வா, கதவை பூட்டு. ஆயில் உழுந்துகிட்டே இருக்கு. அந்த ப்ராஃபட் சொன்னபடி அந்த ஆயில் உழுந்துகிட்டே இருக்கு. எல்லா வெசல்ஸ் நிரம்பிருச்சு, எல்லா பாத்திரங்களும், எல்லா எம்டி வெசல்ஸ் எல்லாம் நிரம்பிருச்சு. இப்போ என்ன பண்றது? வேற ஏதாவது வெசல்ஸ் இருக்காயா? இன்னும் ஆயில் வந்துகிட்டே இருக்கே, ஆயில் வந்துகிட்டே இருக்கு அந்த இடத்துல. அப்ப சொல்றாங்க, எல்லா பாத்திரம் நிரம்பி போச்சுமா, வேற எந்த பாத்திரமும் இந்த உலகத்திலேயே இல்லை, இந்த ஊர்லயே இல்லை, என்ன பண்றது இல்லை. உடனே ஆயில் நின்றுச்சு. அவ்வளவுதான். ஆனா அவட்ட அந்த நேரத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி பாத்திரம் அல்லது 2 கோடி பாத்திரம் அல்லது 10 கோடி பாத்திரம் இருந்தா இன்னைக்கு அவன் ஒன் ஆஃப் த எக்ஸான் மொபைல் கம்பெனியா இருந்திருப்பா. Amen. Oil businessல she was one of the greatest billionaire and trillionaire இருந்திருப்பா. அவ்வளத்தையும் வித்து தன்னுடைய கடனை மாத்திரம் இல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்குரிய எல்லாத்தையும் அவன் செட்டில் பண்றா. அப்படிப்பட்டவன் நம்ம தேவன். சும்மா சாதாரண கர்த்தர் கிடையாது. நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் ஏதோ சாதாரண தேவன் கிடையாது. நம்முடைய தேவன் வல்லமையானவர். நீங்க கூப்பிடும் பொழுது உங்களுக்கு பதில் அளிக்கிற தேவன் அவர் தானே இருக்கிறாரு. நான் அதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பெருமையில நீங்க ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க உங்களை தாழ்த்தி அந்த இடத்துல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், லார்ட் ஹெல்ப் மீ லார்ட். Very simple and powerful prayer. Help me, Lord. The moment you say, help me, Lord, He will stop and He will meet your need at your faith level. He's such a good God.
That's a God that you and I are serving, and that's a God's birth that we are going to celebrate in a couple of weeks. Amen. So please join with us on the Christmas day, and so that's a very important thing. And New Year service and மற்ற காரியங்களை குறித்து நான் அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த அறிவிப்புகளை நான் சொல்றேன். So in this place we are here to serve you. We are here to preach the word of God. We are here to point the fingers to Jesus and his word. So இங்க நீங்க வர்ற ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க வீட்டுல போய் அதை படிச்சு பாருங்க, வீட்டுல போய் ஆராய்ஞ்சு பாருங்க. ஏதோ பாஸ்டர்ட்ட கேட்டோம், நல்ல மெசேஜ் கொடுத்தாரு, நல்லா இருந்தது, நான் வீட்டில் போயிட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடாதீங்க. நீங்கள் நல்லா பிரியாணி சாப்பிடுங்க, பீஸா சாப்பிடுங்க, வாட் எவர் யூ ஈட், தட்ஸ் குட், என்ஜாய் தட் இன் த லேண்ட் ஆஃப் திஸ் லிவிங். பட் த திங் இஸ், கோ பேக் அண்ட் ரிவ்யூ, ஸ்டடி த வேர்ட், ஸ்டடி த வேர்ட். பிகாஸ் இந்த வார்த்தை தான் நம்மளை தாங்குகிறது. தேவனுடைய வார்த்தை அண்ட சராசரங்களை தாங்குகிறதுன்னு பார்க்குறோம். ஹீப்ரூல எபிரேயர் எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனத்தில் வந்து தேவனுடைய வார்த்தை இந்த அண்ட சராசரங்கள், இந்த பூமியை ஃபுல்லா தாங்குது. அப்பனா என்ன? உங்களே என்னையும் தாங்குறது இந்த வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம அபியாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து தேவனோடு கூட நடக்க முடியும், தேவனோடு கூட உறவாட முடியும். ஏன்னா அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நேரமும் நம்முடைய சிந்தனைகள் வந்து மறுரூபமாகும். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நம்ம தொடர்ந்து அந்த எபேசியர் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதின காரியத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எபேசியர் எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினங்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் தேவனோ, பட் காட், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, பாருங்க, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். நிறைய நேரங்கள்ல வந்து அந்த mercy நம்ம நிறைய நேரங்கள் வந்து we take it as a granted. I just want to pass for a moment. His mercy is new every day, every morning. இல்லைங்களா? அவருடைய இரக்கம் மாறாததா இருக்கிறது. பாருங்க, 136வது சங்கீதம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 136வது சங்கீதத்துல ஜஸ்ட் அந்த 2 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். முதல் வசனங்களை மட்டும் 136ல 136, எஸ். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இங்க வந்து கிருபை தமிழ்ல போட்டிருக்கிறாங்க, ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இஸ் mercy endures forever. His mercy endures forever. பாருங்க, ஒவ்வொரு இதுலையும் தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Oh, give thanks unto the God of gods, for his mercy endureth forever. Oh, give thanks to the Lord of lords, for his mercy endureth forever. The whole, இந்த முழு சங்கீதமே பாருங்க, அவருடைய இரக்கத்தை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவர் நல்லவர் என்பதை அப்படியே உயர்த்தி காண்பிக்கிற ஒரு சங்கீதமா இருக்கு. சங்கீதக்காரன் தாவீது எப்படி அவ்வளவு அழகா எழுதுறான் பாருங்க. இதேதான் நம்ம வந்து அந்த லெமெண்டேஷன் புலம்பல்ல நம்ம பார்க்க முடியும். புலம்பல்ல வந்து 3வது அதிகாரத்துல புலம்பல், எரேமியாவுக்கு அடுத்து வருகிற அந்த புஸ்தகம் அது புலம்பல், லெமெண்டேஷன் 3வது அதிகாரத்துல 22வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கலாம். அதுல வந்து, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையோ, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. It is of the Lord's mercy that we are not consumed, because his compassion fail not.
இஸ் mercy. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. அவர் அவ்வளவு பெரிய இரக்கமா இருக்கிறதுனால நம்மளை அவர் ரட்சித்தார். அவ்வளவு பெரிய இரக்கத்துல ஐஸ்வர்யமா இருந்தபடினால நம்ம இரக்கத்துக்கு அருகதையே கிடையாது. ஆனா நம்ம மேல அவர் இரக்கத்தை காண்பிச்சார். பாருங்க, அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். அதனாலதான் நம்ம இங்க வாசிக்கிறோம் இல்லைங்களா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லையா? அதே போல நீங்க எபேசியர்ல நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்துல வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால உண்டானது அல்ல. பாருங்க, அந்த 4வது வசனத்தை நம்ம லாஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் பார்த்தோம், அதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். நான் திரும்ப ஒரு ஹைலைட் பண்ண வருவேன். நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, தமிழ் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே. அப்பனா என்ன அர்த்தம்? இது கர்த்தருடைய ஒரு அன்பு. இது ஏதோ ஒரு மனுஷிக்கு அன்பு கிடையாது, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்ல உள்ள அன்பு கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு அன்பு கிடையாது, அல்லது சில்ட்ரன்ஸ்குள்ள உள்ள ஒரு அன்பு போல கிடையாது. அது எல்லாமே ஒரு டிரான்சாக்ஷன் இல்லைங்களா? நம்ம ஒரு குடும்பத்துல வரோம்னா எல்லாமே ஒரு டிரான்சாக்ஷன். Dad, you gave me the iPad, I love you, right? Lord, Dad, you gave me something, I love you. I love you, Dad. Yes, I love you, Dad. But can you give me the candy, Dad? Right? Something transactional தான் இருக்கும் அதுல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய அன்பு அதை காட்டிலும் ஒரு மேலான அன்பு. ஏன்னா நம்ம அன்பு கூறுவதற்கு தகுதி அற்றவர்கள். நம்மகிட்ட தகுதி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நம்மளோட தகுதியே கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது அவர் அன்பு கூறுறதுக்கு. ஆனா அவர் நம்ம மேல மிகுந்த அன்பினால அன்பு கூறுவார். அதனாலதான் இந்த லாஸ்ட் டைம் நான் சொல்லும்போது சொன்னேன், அகாப்பேன்ற வேர்டை அப்பதான் கண்டுபிடிச்சாங்க அந்த கிரீக்ல. ஆனா இங்கிலீஷ்ல நம்ம எல்லாமே ஐ லவ் யூ காட், ஐ லவ் யூ ஃபாதர், டாடி, ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் there is a word called agape, which is an unconditional love. Nobody loves like that. Nobody loves like that. கர்த்தர மாதிரி ஒரு அன்பு கூறுகிறதுல ஒருத்தருமே கிடையாது. பாருங்க, கிருபை. இந்த லாஸ்ட் வீக் நான் இங்க சர்வீஸ் முடிச்சுட்டு நானும் ஜாயும் போனோம், வீட்டுக்கு போனோம். ஃப்ரம் ஹியர் டு Colorado Springs almost it took 3 hours. We got into the snowstorm. Major accident. எல்லா காரும் ஐஸ் ரிங் மாதிரி சுத்துது. Lord, your mercy, Lord, your grace, your loving kindness, Father. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையால வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேரணுமே. Every cars and the garden of cards and the monument hill, பிரேம் நல்லா தெரியும். மானுமெண்ட் ஹில்ல தாண்டினதுக்கு அப்புறம் மானுமெண்ட் ஹில்ல கிராஸ் பண்றதுக்கே கிட்டத்தட்ட வீட்டுக்கு 1 hour 15 minutes ஃப்ரம் என்ன சொல்றது அந்த லாக்ஸ்பர் என்ற அந்த எக்ஸிட்ல இருந்து மானுமெண்ட் ஹில்லுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிட் ஆர் 2 எக்ஸிட் தான். அது பாத்தீங்கன்னா it took us close to 1 hour 15 minutes. Completely multi-car accident crashes, so everything was blocked. We were like inch by inch driving the car. But once we crossed that, okay, at least we crossed this hurdle, so let's go to Springs area. But Springs area pathina everything is an icy road. When we go there, before that there was an Amazon delivery truck. Adu apdiye sutthu ipdi. Joy was looking at that. What is going on here? Just give thanks to the Lord. His mercy endureth forever. Every car அந்த கார்டன் ஆஃப் கார்ட்ஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் ஆஸ்டின் பிளஃப்க்கு வர்ற வழியிலையும் அந்த சைடில் உள்ள கார்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் போலீஸ் கார் ஃபுல் ஆஃப் அந்த லைட்ஸ், ஐரன் லைட்ஸ் எல்லாம் போட்டு. பாருங்க, என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை
காப்பாத்துறாரு. அந்த சூழ்நிலையிலையும் அவர் கிருபையா நம்மளை காப்பாத்தி நடத்துறாரு. I know you would have gone through similar situation. உங்க பக்கத்துல 1000 பேர் விழுந்திருக்கலாம், உங்க பக்கத்துல 10,000 பேர் விழுந்திருக்கலாம். ஆனா ஒண்ணும் உங்களை அணுகாது. என்ன அதை நம்ம ஈஸியா சொல்லிடலாம். பட் அந்த இடத்துல நடந்து போகும் பொழுது, அந்த ஸ்டாம் மத்தியில நடந்து போகும் பொழுது, உண்மையிலே அதை விசுவாசித்து அதை எனக்கு அவர் என்னோட பேசுறாருன்னு சொல்லி நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் அதை உங்கள் கண்களால பார்க்க முடியும். ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கங்களேன், நானும் அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டிருப்பேன். நானும் என்னோட வண்டி அப்படியே ஐஸ்கிரீம்ல அப்படியே சுத்தி இருக்கும். It's not about the 4-wheel drive. It's not about like all-wheel drive. It's about a God's mercy. அவருடைய கிருபை, அவருடைய பலன் நம்மளை தாங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நேரத்தில் அதை நாங்கள் நன்றி செலுத்திட்டு இருப்போம். இங்கிருந்து போகும்போதுதான் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு முந்தின வாரம் நானும் என் மனைவி எல்லாம் பிள்ளைங்களும் கார்ல போயிட்டு இருக்கும் போது the new BMW X5 all-wheel drive, கிரில்ல எல்லாம் லைட் வச்சிருக்கிறாங்களா இல்லையா, அந்த நியூ மாடல், அந்த காரை இது எக்ஸாக்டா கொலராடோ ஸ்பிரிங்ஸ் கார்டன் ஆஃப் காட்ஸ் எக்ஸிட் முன்னாடி from the left lane to the right lane அதே ஸ்பீட்ல ஹிட் ஆகி இந்த திரும்ப செகண்ட் லைனுக்கு they stopped it totally. I don't know, we were just like 50 meters இவ்வளவுதான் இருக்கும். We see the car, it's a new car going this side, hitting the curb and then coming back to the second lane. The God's mercy, அவருடைய கிருபை நம்மளை தாங்கிட்டு இருக்கு, அவருடைய இறக்கம் நம்மளை தாங்கிட்டு இருக்கு. நம்ம மிஸ்டேக் பண்ணலாம், நம்ம தெரியாம ஆண்டவரே நான் தப்பா இந்த நேரத்துல நான் வந்திருக்க கூடாது, நான் வந்துட்டேன். இருந்தாலும் அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய இறக்கம் நம்மளை தாங்கி நடத்திட்டு இருக்கு பாருங்க. சோ அதான் நம்ம பார்க்கிறோம் இந்த பகுதியில. பாருங்க, இந்த நாள்ல நான் உங்கள்கிட்ட பேச விரும்புறது முக்கியமா இந்த பகுதியை குறித்து நான் பேச விரும்புறேன். அதாவது தேவனுடைய அன்பு, கிறிஸ்து, அதாவது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அன்பு கூர்ந்த தன்னுடைய மிகுந்த அன்பினாலே. பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனத்தை நம்ம பார்க்கலாம். விசுவாசத்தினாலே 15 கூட நம்ம பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனுக்கு வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இந்த அன்பை தான் நம்ம எபேசியர் 2ஆவது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் தம்முடைய மிகுந்த அன்பினாலே, கிரேட் அண்ட் வண்டரஸ் லவ், அந்த அன்கண்டிஷனல் அன்பினாலே, அந்த அன்கண்டிஷனல் லவ்னால நம்மளை நேசித்தபடினால நம்மளை ரட்சித்தார் இல்லையா. இப்ப பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அப்படின்னு போட்டிருக்காரு. இது எப்படிங்க உணர முடியும்? ஹெட் நாளுக்குள்ள முடியாதுங்க. அது நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது இதை பத்தி பேசும்பொழுது, நம்முடைய ஹெட் நாளுக்குள்ள உணர முடியாது தேவனுடைய அன்பை. தேவனுடைய அன்பை உணரணும்னா நம்ம அதை அந்த அன்பை ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த அன்புல நம்ம வளரணும். ஏன்னா தேவன் நம்மளை அன்பு கூறும் பொழுது நம்ம அந்த அன்புக்கு பாத்திரவான்களாவே இல்லை. ஆனாலும் அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தாரு, அன்பு கூர்ந்து நம்மளை ரட்சித்தாரு. இப்ப நான் அந்த அன்புல நான் வளரணும்னா எப்படி வளர்றது? முதலாவது நான் என்ன பண்ணணும்? அந்த அன்பை ரிசீவ் பண்ணணும். I have to receive the love of God, and not only that, I have to grow in the knowledge of that love. How do I grow in the knowledge of His love? He loves me in an unconditional way. I did not do anything. How do I love my wife in an unconditional way? Or how
do I love my co-worker in an unconditional way? It's very difficult. The moment somebody did something wrong, you will automatically that yourself, உங்களுடைய சுயம் இருக்கு பாத்தீங்களா, அது உடனே எழும்ப ஆரம்பிக்கும். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நான் அந்த ரெட் லைட்ல நிக்கிறேன், கிரீன் லைட் ஆயிடுச்சு, எல்லா காரும் போகுது, எனக்கு முன்னாடி இருக்கிறவரு போல, அவர் அப்படியே எனக்கு கண்ணாடியிலிருந்து பார்த்தா தெரியுது, அவர் ஏதோ பார்த்துட்டு இந்த சைட்ல ஏதோ நோண்டிட்டு இருக்கிறாரு. பட் இட்ஸ் a green light. Oh, I have to come to the church. இங்க we have to go to the church on time. என்னடா இது, ஏன் அவ்வளவு ஸ்லோவா போறாரு அப்படின்னு இமிடியேட்டா why this guy is slow down. அவன் உடனே ஒரு எரிச்சல் தான் வருது. அதுக்கப்புறம் இல்ல Lord, I bless it. Lord, I bless you because you are loving me. No matter what, I did the similar thing like this many times. இல்லைங்களா, நான் எத்தனையோ தடவை கிரீன் லைட் ஆகியும் வண்டி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு செல்போனை பார்த்துட்டு இருந்திருக்கிறேன், அல்லது ரேடியோ நோண்டிட்டு இருந்திருக்கிறேன், அல்லது என்னத்தையாவது நோண்டிட்டு இருந்திருக்கிறேன் கார்ல. But the moment it happened to me, நமக்கு என்ன பண்றோம், சுயத்துல அதை எப்படி சரி கட்டுறதுன்னு பார்க்கறோம். சுயத்துல அதை எப்படி அவனை எப்படி வைறதுன்னு பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிச்சேன் இல்லையா, அதே போல நீ போய் நேசி அப்படின்றாரு. நீ போய் நேசி அப்படின்றாரு. அதான் இங்க போட்டிருக்காரு பாருங்க. இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்காது, being rooted and grounded in love. Being rooted and grounded in love. எப்படி ஒரு மரத்தினுடைய வேர் அந்த ரூட் பூமி கடியில போய் பூமியோட கூட இணைந்திருந்து கிரவுண்ட் ஆகி, என்ன புயலோ என்ன ஸ்டாமோ என்ன விதமான காத்து பலமான காத்து வீசினாலும் அசையாம இருக்கோ, அதே மாதிரி நீ கிறிஸ்துவனுடைய அன்புல நீ வேரூன்று அப்படின்றாரு. கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான், என்ன சொல்றீங்க? ஏன்னா the preaching is easy, but the moment you go and do that practical way is really really difficult. ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம சபைக்கு, டென்வர் தமிழ் சர்ச்சுக்கு சொல்றாரு, அன்புல வேரூன்று அப்படின்றாரு. நம்ம அதுல வேறொன்றா மற்ற காரியத்தெல்லாம் பார்ப்போம். ஓ, இந்த சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா அவர் சொல்றாரு, be rooted and grounded in love. என்ன லவ்ல? கர்த்தருடைய அன்புல, தேவனுடைய அன்புல நீ அதுல ரூட் ஆகி கிரவுண்ட் ஆக அப்படின்றாரு. அது மாத்திரமா சொல்றாரு, சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். பாருங்க, சகல பரிசுத்தவான்களோடு கூட, சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே, நான்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது, நான் ரொம்ப அன்மொழி, நான் ரொம்ப மோசமானவன், என்னுடைய கேரக்டர் இப்படிதான், என்னுடைய சுவாபம் இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது, எபேசு சபை நம்மள எல்லாருடைய ஒஸ்டான ஒரு சபை. ஏன்னா எபேசு சபை நிறைய சைக்காலஜி, ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, என்ன சொல்றது, அந்த மாதிரி காரியங்கள் அவங்க ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. அவங்க பேசுறதுலாம் தத்துவமா தான் இருக்கும். அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் அந்த மாதிரி தத்துவமா தான் பேசுவாங்க. ஆனா அவங்க மத்தியில அந்த சபைக்கு அவர் எழுதுறாரு, எப்படி எழுதுறாரு? சகல பரிசுத்தவான்களோடு கூட. சகல பரிசுத்தவான்கள் கூட நீங்க நினைக்கிறீங்க வேற யாரும் கிடையாது, நீ வேற யாரும் இல்லைங்க, நீங்களும் நானும் தான் சகல பரிசுத்தவான்கள். God sees us that you are a saint. நானா செயிண்டா அப்படின்னு கேக்குறீங்களா?
உங்களை தான் பார்த்து சொல்றாரு, சகல பரிசுத்தவான்கள்ன்றாரு. ஐயோ, நான் இவ்வளவு தப்பு பண்ணேனே, காலையில சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட இவ்வளவு தப்பு பண்ணேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அப்படி பார்க்கறது கிடையாது. என்னைக்கு நீங்க உங்க வாயினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ லார்ட் ஜீசஸ் இஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னைக்கே உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய மீறுதல்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களை நான் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா தேவனே உங்களை குற்றப்படுத்தலையே, நான் எப்படி குற்றப்படுத்த முடியும்? இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அப்படி இல்லை, இவன் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. Because you are washed by the blood of Christ. அதாங்க சொல்றாரு, சகல பரிசுத்தவான்கள். அப்பனா என்ன அர்த்தம்? You are already washed by the blood of Christ. All your sins are forgiven. All your iniquities are forgiven. All your transgressions are forgiven. உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்றாரு. ஆனா நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய குறைகளையும் ஒவ்வொருத்தருடைய மீறுதலையும் தான் பார்த்துட்டு இருக்கிற ஒழிய ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொல்லி பார்க்கறதே கிடையாது. அதனாலதான் நிறைய பிரச்சனைகள். பாருங்க, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏதோ God loves me, he loves me அப்படின்னு அப்படியே ஏதோ ஒரு மேலோட்டமா போயிட்டு இருக்க முடியாது. என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவ வாயினால அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை இஸ் a progressive. அப்படியே ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. எப்படி கிறிஸ்துவ போல மாறிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொரு காரியங்களையும் கிறிஸ்துவ போல எப்படி மாறிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய சுவாபத்துல மாறிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க பேச்சுல மாறிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய சிந்தனையில மாறிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய செயல்பாடுகள்ல மாறிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய டீலிங்ஸ்ல மாறிக்கிட்டு இருக்கிறீங்க, கிறிஸ்துவ போல மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நம்ம பைபிள் ஸ்டடியில கூட பார்த்தோம். 4000 பேருக்கு அவர் ஃபீட் பண்ணும் பொழுது டிசைபிள்ஸ் தான் சொல்றாங்க, ஏன் அனுப்பிச்சிரு, வேணாம் நம்மகிட்ட பணம் கிடையாது, அனுப்பிச்சிரு அப்படின்றாரு. ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கல. ஆண்டவர் மனதுருகிறார். மனதுருகி எல்லாத்தையும் சுகமாக்கி எல்லாத்தையும் அவங்களுடைய எல்லா ஆவிக்குரிய நீட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு கடைசியில் அவங்களை பிசிக்கலாவும் அவங்களுடைய நீட்ஸை மீட் பண்றாரு. எப்படி? நல்ல ஃபுட்டை கொடுக்குறாரு. மீன், நல்ல பொரோட்டா கறி, என்னென்ன மீன், நல்ல ரொட்டி நல்லா கொடுக்குறாரு. That is how God sees that. நம்மளும் அப்படிதான் பார்க்கணும் மற்றவங்கள. அதனாலதான் இங்க எழுதுறாரு அப்போஸ்தலர் பவுல் எழுதும் போது சொல்றாரு, பாத்தீங்களா, சகல விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஃபர்ஸ்ட் அன்புல வேறொன்று, கிறிஸ்துவின் அன்புல வேறொன்று. கிறிஸ்து எப்படி உன்னை நேசிச்சாரோ அதே போல நீனும் மற்றவங்களை நேசி. ஏங்க, நம்ம பார்க்கிறவங்களே நம்ம நேசிக்கலன்னா ஹோம்லெஸ் பீப்புள் எப்படிங்க நம்ம நேசிப்போம்? இல்லையா? பார்க்கிறவங்களை நம்ம நேசிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய நேசம் கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம அப்படியே நம்மளுடைய இருதயத்துல நம்ம நேசிக்க வைக்க முடியும். நம்ம கிரவுண்டட் ஆக முடியும், நம்ம ரூட்டட் ஆக முடியும். அதுக்கப்புறம் அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு பாருங்க, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும். நம்முடைய அறிவுக்கு அது எட்டவே எட்டாது. எந்த படிச்சவன்ட்ட போய் கேட்டு பாருங்க, MIT ஸ்காலர்ஸ் கேட்டு பாருங்க, அல்லது பிரின்ஸ்டன் ஸ்காலர்ஸ் கேட்டு பாருங்க, அல்லது எந்த ஸ்காலர்ஸ் வேணாலும் கேட்டு பாருங்க, இந்த அன்பு அவங்களால அறிய முடியாது. ஏன்னா இந்த அன்பு அறிவுல வர்றது கிடையாது. டபுள் PhD, ட்ரிபிள் PhD யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. இது நீங்க உணரும் பொழுது, ஓ, எனக்கு தேவன் ஆண்டவர் தேவை, நான் ஆண்டவர் இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை லீட் பண்ண முடியாம நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன்,
எனக்கு லீட் பண்ண, கைட் பண்ண, என்னை வழி நடத்த என் தேவன் எனக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாயை திறந்து கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்க மத்தியில வெளிப்படுவாரு. ஓ, என் பிள்ளை என்னை தேடி வர்றான் அப்படின்னு அவர் நினைச்ச உடனே அவர் 100 ஸ்டெப் எடுத்து வைப்பார். எப்படி ப்ராடிக்கல் சன்னை பார்க்கும் பொழுது ஊதாரி பையனை தூரத்துல பார்த்த உடனே ஓடி போய் கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து அவனை வந்து அப்படியே கொஞ்சுறாரோ, அதே போல அவர் நம்மளை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நான் உங்களை பார்க்கும் பொழுது நான் அப்படிதான் நான் பார்க்கணும். அதே மாதிரி நீங்க மற்றவங்களை பார்க்கும் பொழுது அல்லது என்ன பார்க்கும் பொழுது அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு அதுதான் நம்ம கிறிஸ்துவோடு கூட நம்மளை இணைக்குது. அதுதான் நம்மளை சபையோடு கூட இணைக்குது இல்லைங்களா? கிறிஸ்து அன்பு இல்லாட்டா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்க இருக்கவே மாட்டோம். அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவி அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படணும். பாருங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படணும்னா இந்த அன்புல வளர்றது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, யோவான் 10:10 சொல்லும் பொழுது தேவன் வந்து நம்முடைய அபண்டன்ட் லைஃப் வச்சிருக்கிறாரு, பரிபூர்ண லைஃப் வச்சிருக்கிறாரு அப்படிலாம் பேசுறோம். கரெக்ட், அது உண்மை. ஆனா அந்த பரிபூர்ண லைஃப்குள்ள எப்படி உள்ள போறது? அந்த தேவனுடைய அன்பின் மூலமா தான். தேவன் என்னை நேசிக்கிறாரு, எங்க அப்பா என்னை நேசிக்கிறாரு, என்னுடைய தகப்பன் என்னை நேசிக்கிறாரு, என்னுடைய பரமபிதா எல்லாத்தையும் உருவாக்குனாலும் அவர் என்னை நேசிக்கிறாரு, என் மேல பிரியமா இருக்கிறாரு, என் மேல அன்பா இருக்கிறாரு, என் மேல தயவா இருக்கிறாரு, என் மேல இரக்கமா இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க அந்த அன்புல விசுவாசித்து அதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உள்ளத்துல அப்பியாசித்து அதுல நீங்க வளரும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை வாசித்து 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 வளரும் பொழுதுதான் நீங்க அந்த அன்புல வேரோன்றீங்க, அந்த அன்புல கிரவுண்ட் ஆறீங்க. அந்த அன்புல கிரவுண்ட் ஆறது மாத்திரம் இல்ல, சகல பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து அவருடைய அன்பினுடைய அகலம், நீளம், உயரம் எல்லாத்தையும் அப்படியே ருசித்து பாக்குறீங்க. அதை மெஷர் பண்ண முடியாது. அதனால சொல்ல அறிவு கெட்டாத அந்த அன்பு அதான் இங்க பண்றாரு அவரு. பாருங்க, அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தில் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு ஜெபிக்கிறார். பாருங்க, இதெல்லாம் நம்ம வந்து யோசித்து வாசிச்சு தியானம் பண்ணும் பொழுதுதான் இது உள்ள இறங்கும் இல்லைங்களா? ஒரு பிரியாணி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? லேடிஸ்ட கேட்டா தெரியும், 2 days ஆகும்னு சொல்லுவாங்க ஒரு ஹைதராபாத்தி பிரியாணி பண்றதுக்கு. டிப்பிக்கல் ஹைதராபாத்தி பிரியாணி. நான் வந்து சும்மா ஏதோ ஸ்ட்ரீட் ஹைதராபாத்தி பிரியாணிலாம் சொல்லல, டிப்பிக்கல் ஹைதராபாத்தி பிரியாணி. என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல மீட் எடுத்து, வெதர் இஸ் மட்டனோ சிக்கனோ வாட் எவர் இட் இஸ் எடுத்து, அது எப்படியும் குறைஞ்சது ஒரு 24 hours to 48 hours நீங்க ஊற வைக்கிறீங்க. ஏன்? ஏன்னா நீங்க போடுற ஸ்பைசஸ்லாம் உள்ள இறங்கி அது அப்படியே மேரினேட் ஆகி 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 அந்த 24 to 48 hours ஆகி 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 நல்ல டேஸ்டா ஒரு பிரியாணியை கொண்டு வருவீங்க ஒரு 2 days கழிச்சு. அதை அப்படியே வச்சு கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ப்ரெசென்ட் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. டேஸ்ட் பண்ணோம்னா வா, ஐ நெவர் ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப் பிரியாணி அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி அவ்வளோ டேஸ்ட் அந்த பிரியாணி வந்தது? சும்மா அரை மணி நேரத்தில் அப்படியே மைக்ரோவேவ்ல வந்த மாதிரி வந்ததா? கிடையாது. You're spending a time. You're spending a quality time on prepping the meat and spices and everything. Right? That's what I'm saying. When you spend the quality time in the Word of God, கர்த்தருடைய அன்பை எடுத்து, அன்பு குறித்து எங்கெங்கெல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி வேதத்தில் ஆராய்ச்சி பார்த்து அந்த வசனத்தை வாசித்து ஜானித்து 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 நீங்க வரும் பொழுதுதான் அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா மட்டும் வெளிப்படும். இல்லைன்னா ஓகே பாஸ்டர் ப்ரீச் பண்ணாரு, நல்லா இருந்தது, தேவனுடைய அன்பை குறித்து பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். That's what I'm saying. I'm asking you, go back to your home in your free time
செக் த காட்ஸ் லவ் ஸ்கிரிப்சர். கூகுள் பண்ணி பாருங்க. சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம்ல. கூகுள் இட், கெட் ஆல் த காட்ஸ் லவ் ஸ்கிரிப்சர் அண்ட் மெடிடேட் ஆன் இட். When you meditate on it day by day by day by day, every day, நீங்க ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கும் பொழுது அது உங்களுடைய மைண்ட்ல, சுவாபத்துல, உங்களுடைய ஆத்மா ரெல்ம்ல, ஆத்மா, உங்களுடைய மைண்ட், வில், எமோஷன், கான்சியஸ்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுல ஒரு மாற்றத்தை உண்டாகும். தேவனுடைய அன்பு வெளிப்படும். அதுதான் அவர் இங்க சொல்றாரு, அறிவிக்கின்றான அன்பு. நம்முடைய தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறைக்கப்படுகிற ஒரு அன்பு. அவருடைய தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கு சதா காலம் மகிமை உண்டாவதாக. அந்த அன்பு, God's love is a power. God's love is not a weak. God's love is a power. ஏன்னா அந்த கர்த்தருடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல கிரியை செய்யும் பொழுது, அந்த வல்லமை நம்முடைய உள்ளத்துல கிரியை செய்யும் பொழுதுதான் அந்த வல்லமை நன்றாய் வெளிப்படும் நம்முடைய வாழ்க்கையில. இல்லைன்னாலும் வெளிப்படாது. ஏன்னா வார்த்தை சொல்லுது இல்லைங்களா, விசுவாசம் தேவனுடைய அன்பினாலதான் வேலை செய்யும். அநேக விசுவாச வார்த்தைகளை சொல்லுவோம். அவருடைய காயத்தின் தழும்புனால் சுகமானே, கர்த்தர் எனக்காக நீதிமானாய் மாறினார், அவருடைய நீதி எனக்குள்ள இருக்கிறபடினால நானும் நீதிமானாய் இருக்கிறேன் அப்படி நிறைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஆனா அந்த வாக்கு தத்தங்கள்லாம் எப்படி வேலை செய்யணும்? தேவனுடைய அன்புனால, அந்த அன்பு நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால, அந்த அன்பு நிமித்தமா நம்ம பேசும் பொழுது இல்லைங்களா, அந்த தேவன் நமக்கு வச்ச அந்த அன்பை நான் ருசித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு நிமித்தமா நம்ம பேச 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 பேசும் பொழுதுதான் அந்த விசுவாசம் வேலை செய்யும். இல்லாட்டா விசுவாசம் வேலை செய்யாது. நீங்களும் சொல்லுவீங்க, 100 தடவை சொல்லுவீங்க, 1000 தடவை சொல்லுவீங்க, 1000 ஸ்தோத்திர பலிகள், 100 ஸ்தோத்திர பலிகள் எல்லாத்தையும் நீங்க வாசிப்பீங்க. ஆனா தேவனுடைய அன்பு இல்லாட்டா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. Nothing will work out. This is basic stuff. அதனால நான் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். அவர் அப்படி நம்ம மேல அன்பு கூர்ந்தாரு, சும்மாலாம் இல்லை. அந்த அன்பு சாதாரண அன்பு கிடையாது, மகா பெரிய ஒரு அன்பு. பாருங்க, அந்த இந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அந்த நல்ல சமாரியன் கதையில வரும்பொழுது ஒரு அருமையான ஒரு இது வரும். எடுத்து வச்சிருந்தேன் நான், ஜஸ்ட் ரீட் இட். நல்ல ஒரு ஸ்டோரி அது. ஐ திங்க் வாசிக்கிறது உங்களுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம், சாரி 10வது அதிகாரத்தில் அப்பொழுது இது 25வது வசனம் நினைக்கிறேன்.
25வது வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவர் பிரதியுத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. கரெக்டா சொல்றான். நீ தேவனிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து. அதுக்கப்புறம் உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவரை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அதற்கு அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும் மனதாய் இயேசுவை நோக்கி, என்னுடைய பிறன் யார் என்று கேட்டான். என்னுடைய நெய்பர் யார் என்று கேட்கிறார். பாருங்க, அதுக்குள்ள உள்ள அந்த இதை வந்து ரொம்ப படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரோமம் தான். ஆனா இங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த 27வது வசனம், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. இது கட்டளை. 10 கட்டளை எல்லாம் சுருக்கி ஆண்டவர் வந்து 2 கட்டளையா கொடுக்குறாரு. ஒண்ணு, நீ ஆண்டவர் அன்பு செய்யி, ஆண்டவரை உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல நீ அன்பு கூறுவாய் அப்படின்றாரு. எத்தனை பேர் வந்து உங்களை நேசிக்கிறீங்க? அல்லது கண்ணாடியை பார்த்து உங்களே வைக்கிறீங்களா? ஐயோ எவ்வளவு அசிங்கமா இருக்கு, இங்க பரு இருக்கு, அங்க அது இருக்கு, இங்க அது இருக்குன்னு வைக்கிறீங்களா? வையாதீங்க. ஏன்னா உங்களை நீங்க அன்பு செஞ்சாதான் நீங்க பிறனை அன்பு செய்ய முடியும். அதனால காலையில் எழுந்தோடனே கண்ணாடியை பார்த்து அப்படி கண்ணத்தை முட்டை கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்க. உங்களையே நீங்க சொல்லுங்க. உங்க 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 மனைவியா உங்க ஸ்பௌஸையா பார்த்து நீங்க சொல்ல வேணாம், நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க நேசிச்சாதான் நீங்க மற்றவங்களை நேசிக்க முடியுங்க. அதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிறன உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறதே அப்படின்றாரு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளை நேசிக்க கத்துக்கிடணும். நம்மளே நம்மளை பார்த்து வையக்கூடாது. நம்மளே நாம பார்த்து ஐயோ நான் இவ்வளவு பெருசா இருக்கேனே, அவ்வளவுதான் இருக்கேனே, தலையில முடியெல்லாம் வெள்ளையாகுது, இங்க மச்சம் வருது, இங்க இது வருது, இங்க பிம்பிள் வருது, இங்க எனக்கு சரியா தெரியலையே, இங்க வழுக்க வருது, அது வருது, இப்படி பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நான் எவ்வளவு அழகா கர்த்தருடைய கிருபையால அவருடைய சுவாபத்தால உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை நேசிக்கும் பொழுதுதான் மற்றவங்களை நேசிக்க முடியும். இல்லைன்னா நேசிக்க முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட முழு சிந்தையோட தேவனை அன்பு கூறு. அன்பு இருந்தாதான் அன்பு கூற முடியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ண வேண்டிய வாசனை என்னன்னா, be rooted and grounded in God's love. நம்ம அன்புக்கு பாத்திரனே கிடையாது. ஆனா அவர் வந்து தன்னுடைய சொந்த குமாரனாய் இயேசுவை அனுப்பி நம்மளை நேசிச்சாரு. இன்னும் நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் நம்ம முழுசா அவர் அன்பு கூறல. இன்னும் நம்ம வந்து தெளிவா அவர் அன்பு கூறல. அந்த பரிசேயன் சொன்ன நியாயசாஸ்திரி சொன்ன மாதிரி நம்ம செய்யறோமா? கண்டிப்பா கிடையாது, எல்லா காரியத்திலையும். ஆனாலும் அவருடைய அன்பு நம்ம மேல மாறாததா இருக்குது. ஏன்னா he is full of love, he is full of good God. அதனால நம்ம சொல்றோம் கர்த்தர் நல்லவர். ஏன்? கண்டினியூஸ் அவர் நல்ல காரியங்களை நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம தப்பு செஞ்சாலும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது நம்முடைய அன்புல நம்மளை சேர்த்துக் கொள்ளலாம் சொல்லி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. So God is full of love. God is full of good. His goodness is true every day.
வளரும் பொழுதுதான் நீங்க உங்களை நேசிக்க முடியும். ஏன்னா நீங்க கர்த்தருடைய இமேஜால உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏதோ பிசாசுடைய இமேஜ் கிடையாது. நீங்க நினைச்சிட வேணாம், ஐயோ நான் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். பிசாசுடைய இமேஜ் எல்லாம் கிடையாது. நீங்க கர்த்தருடைய இமேஜால உருவாக்கப்பட்டிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் யூனிக். ஒவ்வொருத்தரும் சபைக்கு தேவை. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. 5 விரல் ஒன்னா கிடையாதா? ஆனா ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு வேலை உண்டு. அந்த 5 விரலும் ஒழுங்கா செயல்பட்டாதான் நம்மளால ஒழுங்கான காரியங்களை செயல்பட முடியும். இல்லைன்னா செயல்பட முடியாது. ஆனா 5 பேரும் டிஃபரெண்ட். அதே மாதிரிதான் தேவனுக்கு நல்லா தெரியும். இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்னும் சுவாபத்துல இருப்பாங்க. ஆனாலும் நான் அவங்களை நேசிக்கிறேன், அவங்களை என்னுடைய அன்புல இழுத்துக் கொள்ளுகிறேன், என்னுடைய சபையாகிய கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தை சேர்த்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு வச்சு நம்மளை சேர்த்து வச்சிருக்கிறார். அங்கதான் சொல்றாரு, நீ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயா. So I challenge you today. முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல போய் கர்த்தருடைய அன்பு ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் எடுத்து, தேவ வசனத்தெல்லாம் எடுத்து தியானிங்க. 2 நாள் தியானிங்க. மண்டே டியூஸ்டே மட்டும் தியானிங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மண்டே 10 மினிட்ஸ், டியூஸ்டே 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வெட்னஸ்டே ஆட்டோமேட்டிக்கா நீங்க அன்பை தேடி போவீங்க. ஏன்னா அவருடைய அன்பு அப்படியே ஈர்க்கும் உங்களை. ஏன்னா அந்த மாதிரி அன்பு வேற யாருக்கிட்டையும் கிடைக்காது. நீங்க என்னதான் உங்க ஸ்பௌஸ் நல்லா அழகா உங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாலும் சரி, நல்ல அழகா காரியங்களை செஞ்சாலும் சரி, உங்க பிள்ளைங்க நல்லா உங்களை கொஞ்சினாலும் சரி, ஆனா தேவனுடைய அன்பு இட்ஸ் அடுத்த லெவல். இட்ஸ் an agape love, which is an unconditional love. அதை நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் ஆட்டோமேட்டிக்கா 3ஆம் நாள் நீங்க தேடி போவீங்க. Lord, I will sit in your presence. Speak to me, Lord. I just want to relax in your presence, Father. I just want to rest in your presence, Father. I just want to just sit and enjoy your presence, Lord. சொல்லி அப்படியே அமர்ந்துருவீங்க. அது ஒன்று செய்யுங்க. 2வது, நீங்க உங்களை வையாதீங்க. நீங்க உங்களை பார்த்து கண்ணாடியில பார்த்து சொல்லும் பொழுது, God loves me, Jesus loves me. அவருடைய அன்புல நான் ரூட் ஆறேன், அவருடைய அன்புல நான் கிரவுண்ட் ஆறேன், அவருடைய அன்புல நான் ஒவ்வொரு நாளும் ரிஜாய்ஸ் பண்றேன், மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன்னு சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் ரினியூ ஆகும். அதுக்கப்புறம் மற்றவங்களை நேசிக்க ஆரம்பிங்க. மற்றவங்களை நேசிக்க ஆரம்பிங்க. சபையில் உள்ள மக்களை நேசிக்க ஆரம்பிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை நேசிக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு வேலை செய்ய ஆரம்பிக்கும். Because you are yielding yourself to the God's love. You are seeking God's love. So when you seek God's love, God is ready to pour out His love unto you. He's already did it. ஏன்னா நம்மளாம் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்கு அவைலபிளா இருக்கு, நம்முடைய உள்ளத்துல இருக்கு. அதை நீங்க அப்படியே டிராப் பண்ணி எடுத்துக்கொண்டு வரணும். அதுக்கு தான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் தேவை. பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் வரும் பொழுது அந்த அன்புனால நிரப்பப்படுவீங்க. நாம் எல்லாரும் எந்திரிக்கலாம், மணி ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 காரியங்களை நீங்க பண்ணும்படியா நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா நம்ம ஏதோ நல்ல ஒரு செய்தியை கேட்டு வீட்டில் போயிட்டு அப்படி மறந்துடக்கூடாது. பாருங்க, இதெல்லாம் தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கும் பொழுதுதான் இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்துல எழுதப்படும். ஆவியானவருடைய உள்ளத்துல கொண்டு வருவார், பரிசுத்தாவியானவருடைய உள்ளத்துல கொண்டு வருவார். புரியுதுங்களா? சில எல்லாரும் ஜெபிக்கலாம், நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கலாம், கர்த்தருடைய அன்புக்காக நன்றி செலுத்தலாம், தேவனுடைய அன்புக்காக நன்றி செலுத்துங்க. ஏன்னா அந்த அன்பை ஒரு சில நேரம் ஃபீல் பண்ண முடியாது, பிசிக்கலா ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா திஸ் இஸ் நாட் a physical touch,
அல்லது திஸ் இஸ் நாட் அ பிசிக்கல் லா, அப்படியே உங்களை வந்து அப்படியே மசாஜ் பண்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் a God's love is a completely spiritual. In your spirit, His love has been poured unto your spirit. தேவனுடைய அன்பு உங்களுடைய உள்ளத்துல ஆவியில ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்புல அப்படியே நிறைங்க. ஆண்டவரே, just tell him, Lord, I love you. Lord, I love you so much. Lord, help me to know your love is so real to me, Lord. கேளுங்க. ஆண்டவரே, உடைய அன்பு நான் வந்து உண்மையா அதை வந்து நான் வந்து ருசிக்கணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எப்படி நம்ம வந்து நல்லா மேரினேட் பண்ணி நல்லா அழகா மீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அழகா ஒரு பிரியாணி பண்ற போல, ஆண்டவரே நான் உங்களுடைய அன்புல நான் ஊறன ஆண்டவரே, உங்களுடைய அன்புல நான் அப்படியே மகிழன ஆண்டவரே, உங்களுடைய அன்புல நான் அப்படியே திகழன ஆண்டவரே, உங்களுடைய அன்புல நான் அப்படியே நிரம்பன ஆண்டவரேன்னு கேளுங்க. ஏதோ ஹெட் நாலேஜ்ல போயிடக்கூடாது ஆண்டவரே, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேளுங்க. Because these comes from the experience. You know, we can talk about the God's love in so many ways, so many different ways, but unless until if you don't experience this, it's kind of you won't get it. So experience the God's love. His love has been poured into your heart, in your spirit. ஏன்னா அவர் அப்படிதான் நம்மளை அன்பு கூர்ந்தாரு. நம்ம ஓடி ஓடி மறைஞ்சுக்கிட்டு இருந்தோம், எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருந்தோம், யார் பின்னாடியோ ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்முடைய மிகுந்த அன்பினால அவர் நம்மளை அப்படியே மீட்டுக் கொண்டார். நம்முடைய மிகுந்த அன்பினால அவர் நம்மளை அப்படியே மீட்டுக் கொண்டார். அந்த அன்பை நம்ம ருசிக்கணும். இது ஒரு அறிவு கிட்டாத ஒரு அன்பு. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அறிவு கிட்டாத ஒரு அன்பு. Thank you, Lord. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த சாயந்தர வேளையில உடைய அன்பினால, இந்த அன்பினால உங்க அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உதவி செய்யுங்கப்பா. கண்களை திறந்துருங்க ஆண்டவரே, எங்க கண்களை திறந்துருங்க. நாங்க வீக்கா தான் இருக்கிறோம், அநேக காரியங்கள வீக்கா இருக்கிறோம், அநேக காரியங்களை நான் சரியா செய்ய மாட்டேன்றோம். ஆனாலும் உங்களுடைய அன்புல இந்த சாயந்தர வேளையில எங்களை ஒரு விசையாய் நிரப்பி அந்த மகிழ செய்யப்பா. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு. ஜாப்ல, விசா காரியங்கள்ல, வேலையில, குடும்பத்துல, வெளியூர்ல, பேரண்ட்ஸ் மத்தியில, சிப்லிங்ஸ் மத்தியில. ஆண்டவரே, அதை காட்டணும். உங்களுடைய அன்பு மேலானது, உங்களுடைய அன்பு மிக மிக மேலானது. Lord, in this evening, Lord, இந்த சாயந்தர வேளையில உங்க அன்பை நான் ருசிக்கணும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி கேளுங்க. Lord, help me to experience your love. I just don't want to listen and go back to my old place and live a old life. No, I want to experience your love. Lord, I want to experience your love, Father. Everlasting love. கேளுங்க. கர்த்தர் நிரப்புகிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஆவியானவர் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆவியானவர் இங்கே இருக்கிறார், மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கு. தமக்கு பயந்தவர்கள் மேல தம்முடைய வல்லமை காண்பிக்கும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஆவியானவர் உலாவிட்டு இருக்கிறாரு. கேளுங்க. Don't just pass this moment. ஏதோ இந்த நேரம் அப்படியே பாஸ் ஆயிட்டு போயிடணும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அர்ஜென்ட்டா பண்ணி விட்டுறாதீங்க. This is a time. ஏன்னா கர்த்தருடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல வந்தாதான் நம்மளால மத்தவங்களை நேசிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால மத்தவங்களை நேசிக்கவே முடியாது. Thank you, Lord. Lord, we worship you, Father. நன்மையானது சாயந்திர வேளையில் ஆண்டவரே, எங்களோடு அந்த பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் எழுதுங்கப்பா. நாங்க அதை போய் தியானிக்க உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் ருசித்து பார்த்து மற்றவர்களுக்கு இந்த அன்பை எடுத்து சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்க அன்புக்கு பாத்திரம் இல்லாதவர்களாய் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நீர் எங்களை பாத்திரம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு அந்த கிரேட் அண்ட் வண்டரஸ் லவ் நாங்க ருசிக்கும்படியாக ஆண்டவரே உடைய மகிமையான அந்த மேலான அந்த அறிவு கெட்டாத அன்பை ஆண்டவரே நாங்க ருசிக்கும்படியாக செய்து கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தினுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அந்த மகா பெரியதான அந்த அன்பு, இயேசுனுடைய மகா பெரியதான கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியுடைய ஐக்கியம் எங்களை அற்புதமாய் இடைக்கட்டி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நாங்க சரியான இடத்துல, சரியான நேரத்துல, சரியான நபர்களோடு சரியான காரியங்களை செய்வோம் என்று சொல்லி பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு பாடலை பாடும்பொழுது நம்ம அப்படியே கடந்து செல்லலாம். Check. We listened to a wonderful sermon about the love of God. You know, John 3:16, as everybody knows, it says, "For God so loved the world, He gave His only Son. Whoever believes in Him shall not perish but have everlasting life." Similarly, John 15 verse 12 onwards says, or 13 says, "Greater love has no one than this, that someone lay down his life for his friends." So these two passages really talks about two loves, love of God, love of Christ. So we are in the season of Christmas, we are in the season of Advent, and we wanted to celebrate, we should be celebrating the love of God by giving His only Son. So we're going to sing one of these final songs. It's called "Joy to the World." Everybody knows. So